பேட்டரி டை ஆக போகுது. அது சுத்தமா பிடிக்கல. இப்போ எல்லாமே புதுசா வாங்குற மாதிரி தான் இருக்குது. லிப்ஸ்ல வந்து ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். இப்போதைக்கு நான் இதை வாங்குறதா இல்ல. கேம்பர் ஸ்மெல் வந்து அடிக்கும். எஸ், இந்த ரெண்டு பென்சில் ஏதாச்சும் ஒன்று ட்ராஷன்ஸ் அந்த ப்ராடக்டே ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். Hello friends, welcome back to my channel. First time என்ன பாக்குறீங்கன்னா நான் பூர்ணி. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே புதுசான வீடியோ தான். எஸ், ப்ராடக்ட் எம்டிஸ் தான் உங்களுக்கு டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட் 6 months யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எம்டி ஆக நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ தட் உங்க கூட வந்து நான் அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதை பத்தின ரிவ்யூஸ் அண்ட் நான் மறுபடியும் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்குவேனா இல்லையா அப்படிங்கறத ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஓரளவுக்கு இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஜஸ்ட் ரேண்டம் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பதஞ்சலி அலோவேரா ஜெல் தான். ஸோ இது வந்து சௌந்தர்யா அலோவேரா ஜெல் கேசர் சந்தன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த கிளாசிக் கிரீன் பாட்டில் தான் யூஸ் பண்ணேன், நார்மல் அலோவேரா ஜெல். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த ஃப்ராக்ரன்ஸே வந்து அது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ இது எம்டி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து அந்த கிரீன் கலர் அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ பை டு திஸ். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட் லோட்டஸ் சன்ஸ்கிரீன் தான். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா எப்பயுமே வந்து ஜெல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரோ இல்லை சன்ஸ்கிரீனோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரீபர்ச்சேஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ப்ராடக்ட். உங்கள் எல்லாருக்குமே அகெயின் தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிளாசிக் கார்மெக்ஸ் லிப் பாம் தான். இதுவுமே வந்து SPF 15ஓட இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி லிப்ஸில் வந்து ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். அண்ட் இதோடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சூடம் கேம்பர் ஸ்மெல் வந்து அடிக்கும். ஸோ அது வந்து நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutesல பார்த்தீங்கன்னா லிப்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆக்கிடும். இது நீங்க வந்து ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நான் வேஸ்லின் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பை டு திஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரோ பென்சில் தான். இதுவுமே என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் தான். ஸ்பூலி ஒரு சைட்ல இருக்கும் அண்ட் இதோட கேப் வந்து எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. டார்க் ப்ரௌன் கலர் பென்சில் கரெக்டா வந்து நம்மளுடைய ஐப்ரோ ஷேட்லயே இருக்கும். இது வந்து முடிஞ்சிருச்சு. பட் இந்த ஸ்பூலிக்காக நான் இதை வந்து இன்னுமே வச்சிட்டு இருக்கேன். இது வந்து ஐப்ரோஸ் வந்து கோம் பண்றதுக்கு அப்புறம் லேஷஸ் வந்து செப்பரேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதே மாதிரி வெட் அண்ட் வைல்ட்ல ரொம்பவே அஃபோர்டபுள் ஐப்ரோ பென்சில்ஸ் எல்லாம் இருக்குது வித் ஸ்பூலி. ஸோ இப்போதைக்கு நான் இதை வாங்குறதா இல்லை. பிகாஸ் நான் வெட் அண்ட் வைல்டு ஐ பென்சில் வந்து வச்சிருக்கேன் ப்ரௌன் கலர்ல. அதுதான் நான் ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஐ பென்சில்ஸ் தான். லாக்மி ஐகானிக் காஜல். இது வந்து ஃபேஸஸ் மேக்னடைஸ் காஜல். ஸோ இந்த ரெண்டு பென்சிலுமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இந்த பென்சில் வந்து நான் வீடியோஸ் மட்டும் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து அவ்வளோ லாங் லாஸ்டிங் கிடையாது. ஸோ வீடியோ பர்பஸ்க்கு அப்புறம் வேற எங்கேயாச்சும் சின்னதாக எங்கேயாச்சும் வெளில போகணும்னா நான் இதை யூஸ் பண்ணுவேன். பட் ஒரு லாங் டே ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறது இல்லை லாங் டே மேக்கப்போட இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து 175 to 180 rupees தான் நான் நினைக்கிறேன். கரெக்டா தெரியல. மற்ற ஐ பென்சில்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதோடைய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியா இருக்கிறதுனால ஸ்மஜ் ஆகும், இல்லை ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்காது. இது வந்து ரொம்ப க்ரீமியெல்லாம் கிடையாது, பட் ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நான் யூஸ் பண்ணதுல எனக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஸோ நீங்க இந்த ரெண்டு பென்சில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து இந்த பென்சில் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுமே கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டேன். இதை வந்து நான் கண்டிப்பா ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ரெகுலரா வந்து இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால எனக்கு அட் அ டைம்ல எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே புதுசா வாங்குற மாதிரி தான் இருக்குது. எஸ், கமிங் டு நெக்ஸ்ட் மஸ்காரா. என்னுடைய ஃபேவரட் மஸ்காரா லேஷன்ஸ். அந்த பேர் ஒவ்வொரு தடவையும் வீடியோல இந்த பேர் சொல்றதுக்குள்ள ஒரு 10 தடவை சொல்லிடுவேன். அவ்வளோ கஷ்டமா இருக்கும் இதை ரீட் பண்றதுக்கு. பட் இது வந்து சூப்பர் மஸ்காரா. அதான் இந்த மேபிலின் லேஷ் சென்சேஷனல் மஸ்காரா. இது வாங்குவேன். பட் இதுலயே வந்து நார்மல் வாஷபிள் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். லேஷஸ் எல்லாம் நல்லா செப்பரேட் பண்ணி நல்ல வால்யூம் அண்ட் லென்த் வந்து கொடுக்கும். ஸோ சூப்பர் ப்ராடக்ட். நீங்க ட்ரை பண்ணலன்னா ஆஃபர் டைம்ல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ யா, ஆயில் இன்ஃபியூஸ்டு கிளென்சிங் வாட்டர் எம்டி ஆக போகுது.
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிங்க் கலர் பாட்டில் வந்து வச்சிருந்தேன். அந்த பிங்க் கலர் பாட்டிலுமே வந்து நான் யூகேல இருந்தப்போ வாங்கினது. ஸோ அப்போல்லாம் வந்து இந்தியாவில் அந்த ப்ராடக்டே ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் அதனால ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே நம்ம வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா லிப்ஸ்டிக்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து 2 டைப்பாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே வந்து ஆயில் இருக்கும் அண்ட் கீழே வந்து வாட்டர் இருக்கும். ஸோ இதை நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம். பட் எனக்கு வந்து இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அண்ட் ரொம்ப ரொம்ப ஆயிலியாக ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டில் வாங்குவேன் என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து அதோடய கொஞ்சம் ப்ரைஸி சைடு அண்ட் பி வந்து என்னுடைய ஸ்கின் ஆயிலி டைப் அண்ட் இது வந்து எனக்கு சூட் ஆகலை அண்ட் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறப்போ அதனால நான் இதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் ட்ரை ஸ்கின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, சீக்கிரமாக வாங்கணும்னு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஹோலி கிரெயில் ஆலிவ் ஆயில் தான். ஸோ இந்த 10 வந்து இந்த மாதிரி பல 10கள் வந்து காலி பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பெஸ்ட் மேக்கப் ரிமூவர்னு கூட சொல்லுவேன். ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. ஆல் ஓவர் பாடிக்கு கூட நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணலாம். அண்ட் எல்லா ஃபேஸ் மாஸ்கோடையும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் நார்மலாக வந்து ஹெட் டு டோ வந்து இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் பட் நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு பிராண்டில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா வெர்ஜின் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் இது வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் போர் அடிக்குது. நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணும். ஸோ இதுக்கும் டாட்டா. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இந்த மாதிரி பல டப்பாஸ் வந்து நான் காலி பண்ணியிருக்கேன். அண்ட் இதோடய வந்து எப்பயுமே நீம் ஃபேஸ் ஸ்க்ரப் வேறு வரும். ஸோ அது வந்து ரொம்ப மைல்டாக ஜென்டிலாக இருக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஃபேஸ் வாஷ்னால் இது மட்டும்தான். நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஃபைனலாக வந்து இதுக்கு தான் வருவேன். ஸோ இந்த மாதிரி இல்லையே அப்படின்ட்டு வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணேன்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஆயிலியாக இருக்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நேச்சுரல் க்ளோவோட நம்ம ஸ்கின் வந்து இருக்கும் இந்த வாஷ் பண்ணதுக்கு அப்புறம். அந்த ஒரு ரீசன் தான் என்னை வந்து இது திரும்ப திரும்ப வாங்க வைக்கிறது. நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. ஐ ஸ்வேர். அகெயின் ஒரு பாட்டில் வாங்கியாச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே யூஸ் பண்ண முடியாது. பம்ப் வந்து அவ்வளோவா ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு வராது. அப்போ வந்து நான் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த பாட்டில் வச்சுருக்கேன். ஹிமாலயா ப்ராடக்ட்லேயே இன்னொன்று தான். ஸோ இந்த ஜென்டில் எக்ஸ்ஃபோலியேட்டிங் வால்நட் ஸ்க்ரப் வித் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ஸ்க்ரப் தான். இதுவும் காலி ஆயிடுச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். அண்ட் இதோட வந்து ரீசெண்டாக வந்து குட் வைப்ஸோடைய ரோஸ் அண்ட் ஜெரானியம் ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து வாங்கினேன். ஸோ இந்த 2 ஸ்க்ரப்பும் வந்து ஆல்டர்னேட்டிவாக நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக தான் நான் அப்ளை பண்ணுவேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட் அண்ட் கண்டிப்பாக இதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ ஃபைனலாக இதுவும் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ப்ராடக்ட் தான். பேட்டரி டை ஆக போகுது, அதுக்குள்ள முடிச்சுக்கிறேன். இது வெட் அண்ட் வைல்டோடைய லிக்விட் லிப்ஸ்டிக் தான். கிவ் மீ மோக்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷேட். இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். எப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக மேக்கப்லாம் போட்டு இதை யூஸ் பண்ணேன்னா சூப்பர் நியூட் ஷேடாக இருக்கும். ஜென்ரலாக எந்த மேக்கப்பும் இல்லாமல் இதை போட்டேன்னா அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ அதுக்கு வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணிட்டு நான் இதை யூஸ் பண்ணுவேன். பட் இது என்னுடைய ஃபேவரட் ஷேட். அண்ட் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலைன்னா என்னுடைய ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நான் காமிச்ச ப்ராடக்ட்ல நீங்கள் எது ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆர் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். தென் பை.